இப்ப இது இப்படி இருக்கு அப்படின்னா ஓகே இதெல்லாம் இப்படி இருக்கு. அப்ப இது எப்படி வேலை செய்யுன்ற டவுட் வந்து இதெல்லாம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் வரும். அதுவே இவங்களுக்கு புரியாது. அப்புறம் எங்க இதெல்லாம் கொண்டு வர போறாங்க? கொஞ்சம் நம்மள மாதிரி யாராவது டெக்னாலஜி விரும்புறவங்க, புதுசா ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகணும்னு விரும்புறவங்க வேணா பேசிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். ஆனா இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாலுமேவும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அரசியல் பண்ண முடியாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த இன்வென்டர்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு ரெக்கக்னிஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா முன்ன மாதிரி இல்லை, இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் உடனே எல்லாருக்கும் தெரியுது. பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டெக்னாலஜி, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பைக் எடுத்துக்கங்க. 60ல போயிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு 3வது செகண்ட்ல 80ல போக முடியும். அதாவது அந்த ஸ்பீட் ஆல்ரெடி ரீச் பண்ணியாச்சு ஒரு ஸ்பீடு. அந்த ஃபோர்ஸ் வச்சு அடுத்த ஃபோர்ஸ் உடனே அட்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இப்போ டெக்னாலஜியும். இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் ஈஸியா போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம இங்க இப்பதான் 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5G ஒன்றும் வரல சொல்ல போனா. ஆனா இந்த 5G வந்து கொஞ்ச நாள்லயே ஜப்பான்ல 6G போயிட்டாங்க. இப்போ 6G இருக்காங்க. சவுத் கொரியா, நார்த் கொரியா அங்கெல்லாம் வந்து இன்டர்நெட்டோடைய ஸ்பீடே வேற. ஆனா நம்ம இங்க வந்து 4G வச்சுக்கிட்டு 5Gன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். 5G வந்துருச்சுன்னா ஒரு 6 மாசத்துல அடுத்த இது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஸ்பீடை ஏட்டைன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டா அடுத்த இது போயிடும், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கொண்டு வர முடியுது. அப்ப அதுக்கான டைம் ரொம்ப ஆகிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் என்ன, இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா வீடியோலாம் ஜென்ரேட் பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் முன்னாடி சாத்தியமே இல்லாம இருந்துச்சு இல்லையா? ஆமா. ஒரு போட்டோ எடுத்து, இன்னும் சொல்ல போனா இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ் ஒன்று இப்போ போன வாரத்துல பார்த்தேன். இது ஆக்சுவலா அந்த கேஸ் என்னன்னா 2006 கேரளால 2006ல கேரளால ஒரு மிலிட்ரிக்காரன் அவன் என்ன பண்ணிருக்கான், அங்க ஒரு பொண்ணு கூட லவ் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிட்டான். பிரெக்னென்ட் ஆக்கிட்டு இவன் விட்டுட்டு போயிட்டான். அந்த பொண்ணு இவனாலதான் குழந்தை பிறந்துச்சு, அதுவும் ரெட்டை குழந்தை அப்படின்னு சொன்னப்போ இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த மிலிட்ரிக்காரன் அவனும் அவனுடைய ஃப்ரெண்டு அவனும் மிலிட்ரிக்காரன் தான் வந்து அந்த பொண்ணு அந்த 2 சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க க்ளோஸ் பண்ணிட்டான். கழுத்தை அறுத்து க்ளோஸ் பண்ணிட்டான். ரொம்ப கொடூரமா க்ளோஸ் பண்ணிட்டான். பண்ணிட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டு மிலிட்டரிலேருந்து எஸ்கேப். அவன் ஃபேமிலியோட எஸ்கேப் ஆயிட்டு பேரை மாத்திட்டு வேற ஒரு அடையாளத்துல இவனுங்க 2 பேரும் பாண்டிச்சேரியில இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 2006ல. 2006லாம் கூட போட்டோஷாப் அதெல்லாம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா சிங்காரவேலன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? சிங்காரவேலன்னு ஒரு படம் 1982ல வந்த படம் அது. அப்பவே கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருந்திருக்கு இங்க இந்தியாவில 1-2 இடத்துல ரொம்ப ஹைல இருந்தவங்க. ஒரு கவர்மெண்டால அதை ஆக்சஸ் பண்ண முடியாத கம்ப்யூட்டரை. அந்த படத்துல ஒரு சீன் வரும், என்னன்னா விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா, விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா. இவன் திருந்தவே மாட்டான், வேற சீன் அதை போடு. ஓகே பாரு, இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல எப்படி இருக்கும். சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க, கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு காட்டுங்க சார், இவங்க கண்ணுங்கெல்லாம் சரியில்லை. அதுக்கு தானே வந்தது, விட்டுருமே. ட்ரெஸ்ஸோடய நல்லாவே இருக்கு. ஹீரோயின் வந்து சின்ன குழந்தையா இருப்பாங்க. அவங்க வந்து இப்ப 20 வயசுல எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு டெவலப் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஒரு சீன் அதுல வரும். சரியா? 82ல அது வந்து அந்த படம் வந்துருச்சு. அந்த டெக்னாலஜி அப்பயும் இருந்ததுதான் அப்படி காமிச்சிருக்காங்க. சரியா? இவங்க 2006ல நடந்திருக்கு. இவன் மிலிட்டரியில இருந்திருக்கான். அப்பவே அவனுடைய போட்டோ இருந்திருக்கும் இவங்க கிட்ட. அதுவும் இல்லாம அவங்க அந்த போட்டோ கூட காமிக்கல. இவங்க நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த 2 பேரையும் வந்து இப்ப போன வாரத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா ஏஐ டெக்னாலஜி கை கொடுத்துச்சு அப்படின்ட்டு. என்ன ஏஐ டெக்னாலஜி கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவனுடைய ஏதோ ஒரு கல்யாணத்துல ஒரு போட்டோ எடுத்திருக்கான். எப்போ? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அவன் அந்த ஊர்ல இருந்தப்போ 2006 காலகட்டங்கள்ல அந்த போட்டோ வந்து இவங்களுக்கு போலீஸ் கிடைச்சுதான். அந்த போட்டோவை ஏஐல கொடுத்து இப்ப எப்படி இருப்பான் அப்படின்னு ஏஐ மூலியமா இப்ப இருக்கிற போட்டோ வந்து வாங்கினாங்களாம். அதை வச்சு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்து
பாண்டிச்சேரியில் இருக்காங்கன்னு போய் பாண்டிச்சேரியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நியூஸை கேட்கும் போது எனக்கு இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணனும் அடிச்சு தூர போட்டு டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கற வாத்மா என்ன வாட்டு போட்டுக்கற மண்டைய மசர்தால எல்லாம் மூளையாவது ஊர்காய் அளவுக்கு இங்கயாவது இருக்க வேண்டாம். சாரி சார் விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒன்னும் கேனகோ முட்டா பசங்க இவ்வளவு நாள் வந்து 2006 நடந்த சம்பவம். அப்பயே இவன் மிலிட்டரிக்காரன், அப்பயே பிடிச்சிருக்கணும், அப்பயும் விட்டாச்சு. எதுக்கு திடீர்னு இப்ப இந்த கேஸை வந்து இவனை அரெஸ்ட் பண்றானுங்க? அதுவும் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும்னா, டெக்னாலஜி அப்பயே இருந்துச்சு. அதையெல்லாம் தெரியாம இத்தனை வருஷம் கழிச்சு அவனை பிடிச்ச என்ன பிரயோஜனம்? தண்டனைங்கிறது தப்பு நடந்ததா உடனே தண்டனை, அப்பதான் அடுத்தவன் தப்பு பண்ண மாட்டான். என்னமோ இந்த லா சிஸ்டம்லாம் கரெக்டா தான் இருக்கு, அதுல வேலை செய்யற ஆளுங்க சரியில்லை. தயவு செய்து நீதி கேட்டு நீதிமன்றம் வர வேண்டாம் என்றும், இங்கு பணக்காரர்களுக்கும் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டிக் கொடுப்பவர்களுக்கும் மட்டுமே நீதி கிடைக்கும் என முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கர்ணன் உருக்கமாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் கொண்டு வரும் விதவிதமாக கேட்பாங்க. நீதிபதி பையனை வயசு பண்ண கொண்டு இவங்க ஆல்பம் காட்டுவாங்க. இந்த ஆல்பத்தை பார்க்க லாட்சி உங்களுக்கு பையனை வயசு பண்ணு இருக்குது, இப்போ தான் வயசு வந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அதோட ஜாயின் பண்ணி பண்ணி சைன் வைக்கிறாங்க. பல கொண்டு வாங்க நீதிபதி பிரிச்சு கொடுப்பாங்க, நட்சத்திர வாட்டர் பணம் கட்டுவாங்க. அந்த போயிட்டு அந்த பொண்ணு பணம் கட்டுவாங்க, இவங்க பணம் கட்டுவாங்க. இதான் நீதிபதி நடக்குது. இதெல்லாம் மாறுமா? மாறவே மாறாது. ஒன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த நாடு வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது விதி. இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது ஒரு சக மனுஷன் ஒருத்தன் அவன் பாதிக்கப்படுறான்னா, அதிகாரம் இருக்கிறவங்க அந்த தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை உடனே கொடுத்தா, தப்பு செய்யாம, அதாவது தப்பு வந்து மற்றவன் செய்யாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும், குற்றம் வந்து கம்மியா நடக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். அதையே இவங்க எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் என்னைக்கு வருவானுங்க இவங்கலாம்? டிவி இருந்தா பாக்குறாங்க, இல்லைன்னா படுத்து தூங்குறம்மா. ஆமா, அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்மள்ட்ட இதுக்கான ஐசி நம்மள்ட்ட கிடைக்குமான்றதுதான் டவுட். இது கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தான். பட் சரி, இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதான் மெயின் போர்டு. தான் இதுல போர்டை வந்து 2 கேட்டகரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்டில் வந்து கனெக்டிவிட்டியை கொடுக்கறதுக்க வேண்டிய ஒரு போர்டு ஒன்றும், இதோடைய ப்ராசர் ரேம் எல்லாமே இருக்கிறதுக்கான போர்டு இதுதான். இதோடைய ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் சிப் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இருந்த சிப்னு பார்த்தா கிறிஸ்டல் லேண்ட் இது கிறிஸ்டல் தான் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது வேற என்னமோ லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இதான் ப்ராசராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். YFWA HXVDO 928. ஓகே, இது சாம்சங் 9GA Go 8UG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ARM. ஓகே, இதுல இதுன்னு ப்ராசஸர்ல நம்பர் மட்டும் எனக்கு தெரியும். ஓகே, இந்த கிறிஸ்டல்ன்றது தான் ப்ராசஸர் நமக்கு. ஓகே, இது வந்து RAM, இந்த இதுலயுமே RAM தான் போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து சாம்சங்கோடைய RAM தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து சாம்சங்கோடைய RAM தான். பட் ஆனால் இது நமக்கு இந்த போர்டு இப்போதைக்கு நமக்கு இதோடைய போர்டு கிடைக்குமான்றதும் தெரியல. இந்த ஐசி தான் நமக்கு போயிருக்கு. இந்த ஐசி போர்டு காமிச்சு இந்த ஐசி கேட்டா கொடுத்துருவாங்களா? இந்த ஐசி கேட்டா கொடுப்பாங்க. நீங்க என்ன ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இதை எடுத்துட்டு போயிட்டு மண்டே. ஓகே, என்ன ட்ரை பண்ணி பாருங்க. கிடைச்சதுன்னா வேணா நம்ம திரும்ப இதை மாத்திரம் ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஒர்க் பண்ணுமான்னு பார்ப்போம். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு பார்ட் 2 வீடியோ போடணும். பார்ட் 2யா? சரி, அப்போ இதெல்லாம் அப்படியே ஒரு பாக்ஸ்ல இது எல்லாமே பாக்ஸ்ல பேக் பண்ணி வச்சுப்போம். ஓகே ஃபாக்ஸ், இது ஐசி கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு 4-5 கடையில் கேட்டால் ஏதாவது ஒரு கடையில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐசி வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் இதோடைய ஒர்க்கிங் வீடியோ மேக்ஸிமம் பாசிபிள் ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃபாக்ஸ், பாய்.